வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம வீடியோவில் 11ஆம் வகுப்பு விலங்கியல்ல விலங்குலகம் தலைப்பிலிருந்து வகுப்பு கான்ட்ரிக்டிஸ், அதாவது வகுப்பு குருத்தெலும்பு மீன்களை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குருத்தெலும்பு மீன்களை ஆங்கிலத்தில் கான்ட்ரிக்டிக்ஸ்னு சொல்கிறோம். இந்த கான்ட்ரிக்டிக்ஸுங்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. கிரேக்கத்தில் கான்ட்ரோஸ்னா குருத்தெலும்புன்னும் இக்திஸ்னா மீனுன்னு அர்த்தம். குருத்தெலும்பு மீன்கள் அனைத்தும் கடலில் வாழக்கூடிய விலங்குகளாக இருக்கிறாங்க. குருத்தெலும்பு மீன்கள் அனைத்தும் வேட்டையாடி தனது உணவை பெறுகிறார்கள். குருத்தெலும்பு மீன்கள் அனைத்தும் பாய்க்ளோதேர்ம்ஸாக இருக்கிறாங்க. பாய்க்ளோதேர்ம்ஸ்னா உடல் வெப்பநிலையை சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்கொள்வாங்க. சூழ்நிலையில் வெப்பம் குறைவானுச்சுன்னா தனது உடல் வெப்பநிலையை குறைத்துக்கொள்ளும். சூழ்நிலையில் வெப்பம் அதிகமாச்சுன்னா தனது உடல் வெப்பநிலையை அதிகப்படுத்திக்குவாங்க. ஸோ இந்த வெப்பம் மாறுபடுறதுனால, உடல் வெப்பத்தை மாற்றிக்கொள்வதால் இந்த விலங்குகளை உடல் வெப்பம் மாறும் விலங்குகள், அதாவது பாய்க்ளோதேர்ம்ஸ்னு சொல்கிறோம். ஸோ புறச்சட்டகத்தை பொறுத்த வரைக்கும் உடலில் வெளிப்புறத்தில் பிளக்காய்டு செதில்கள் இருக்குது. கடினமான தோள்கள் அதில் காணப்படுது. ஸோ அகச்சட்டகமாக குருத்தெலும்புகள் காணப்படும். ஸோ குருத்தெலும்புகள் உடலினுள் பாதுகாப்பு மற்றும் ஆதரவு அளிக்குது. ஸோ குருத்தெலும்புகளால் ஆன எலும்புகள் இருக்கிறதுனால தான் இந்த விலங்குகளை நம்ம குருத்தெலும்பு மீன்கள்னு சொல்கிறோம். செரிமான மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வாய் வயிற்றுப்புறம் நோக்கி காணப்படுது. ஸோ அப்படின்னா வாய் வயிற்றுப்புறத்தை நோக்கி காணப்படுது. பற்கள் காணப்படும். பற்கள் மாறுபாடடைந்த பிளக்காய்டு செதில்களாக இருக்குது. பற்கள் பின்னோக்கி வளைந்து காணப்படும். வலுவான தாடைகள் காணப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த குருத்தெலும்பு மீன்கள் அனைத்தும் வேட்டையாடி தனது உணவை உண்ணுது. ஸோ அப்போ ஊன்முண்ணிகளாக இருக்கிறாங்க. ஸோ வலுவான பற்கள், வலுவான தாடைகள்லாம் மாமிசத்தை உண்பதற்கு ஏற்ப தகவமைத்து காணப்படுது. சுவாச மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் செவில்கள் மூலமாக சுவாசிக்கிறாங்க. செவில்களை மூடி பாதுகாப்பதற்கு செவில் மூடிகள் கிடையாது. செவில் மூடிகள்ங்கிறத ஆங்கிலத்தில் ஓப்பர் குளம்னு சொல்கிறோம். ஓப்பர் குளம் இங்கே கிடையாது. ஸோ ரத்த ஓட்ட மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இதயம், இரத்த குழாய், ரத்தம் காணப்படும். இதயம் 2 அறைகளால் ஆனது. மேலறைக்கு பேர் ஆரிக்கிள், கீழறைக்கு பேர் வென்ட்ரிக்கிள். ஆரிக்கிள் 1, வென்ட்ரிக்கிள் 1, மொத்தம் 2 அறைகளுடைய இதயம் காணப்படும். ஸோ ரத்தம் இரத்த குழாயினூடாக ஓடும். இரத்த குழாய் மூடியதாக இருக்குது. ஸோ அப்போ இரத்த குழாயின் ஊடாக ரத்தம் ஓடுறதுனால இந்த இரத்த ஓட்ட மண்டலத்தை மூடிய இரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்கிறோம். வளர்சிதை மாற்ற கழிவுப் பொருளாக யூரியாவை உருவாக்குது. யூரியாவை உருவாக்கி கழிவுப் பொருளாக வெளியேற்றுறதுனால இந்த விலங்குகள் யூரியோடெலிக் அனிமல்னு சொல்கிறோம். ஸோ உடலில் உருவாகக்கூடிய இந்த யூரியாவை மீசோநெஃப்ரிக் கிட்னி பிரித்து வெளியேற்றுது. ஸோ இந்த விலங்குகள் தன்னோட ரத்தத்தில் சிறிதளவு யூரியாவை ஊடுகலப்பு அடர்த்தி சமநிலையை பாதுகாக்கிறதுக்கோசரம் சேமித்து வைத்திருக்கும். கண்கள் உண்டு. கண்கள் நிக்டிடேட்டிங் மெம்பரேன், நிக்டிடேட்டிங் சவ்வால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஸோ காது, டிம்பானம் கிடையாது. ஆண் பெண் தனித்தனியாக இருக்கும். ஆண் விந்து செல்லானது பெண்ணின் உடலுக்குள்ளே செலுத்தப்பட்டு கரு உட்கருவுறுதல் நடைபெறும். ஸோ உட்கருவுறுதல் வாயிலாக குட்டி இணுபவையாக இந்த மீன்கள் இருக்கிறாங்க. ஆண் மீன்களில் இடுப்பு துடுப்பின் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புணர் உறுப்பு காணப்படும். இந்த புணர் உறுப்பின் உதவியால் ஆண் இன செல்லானது பெண்ணின் உடலுக்குள் செலுத்தப்பட்டு உட்கருவுறுதல் நடைபெறுது. கருவளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நேரடி கருவளர்ச்சியாக இருக்குது. வரக்கூடிய இளமுயிரியானது பெற்றோரின் அமைப்பை ஒத்து காணப்படும். ஸோ கான்ட்ரிக்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்பு மீன்களின் சிறப்பு பண்பு, ஸோ படகு வடிவ உடல் காணப்படுது. வாழ்நாள் முழுக்க என்ன இருக்குன்னா முதுகு நான் கொண்டு காணப்படும். காற்று பைகள் கிடையாது. காற்று பைகள் இல்லாததுனால அவங்களால தொடர்ந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீரில் ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. அப்படி நீரில் ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூழ்கிடுவாங்க. அப்படி மூழ்காமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மீன்கள், குருத்தெலும்பு மீன்கள் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து நீந்திக்கிட்டே இருக்கணும். வால் துடுப்புகள் பார்த்திங்கன்னா சமச்சீரற்றதாக இருக்குது. அதாவது வால் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பெருசாகவும், வால் துடுப்பு ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெற்ற வாலை நம்ம என்ன சொல்கிறோம்னா சமச்சீர் தன்மையற்ற ஹெட்ரோசர்க்கஸ் வால் துடுப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குருத்தெலும்பு மீன்களுக்கு எடுத்துக்காட்டு ஸ்கோலியோடான், சுறா, ட்ரைகான், கொட்டும் திருக்கை, பிரைஸ்டிஸ், ரம்ப மீன். என்ன மாணவர்களே, குருத்தெலும்பு மீன்களை பற்றி பார்த்தோம். வாங்க இதை சார்ந்து சில வினாக்களும் விடைகளும் அதற்கான விளக்கங்களையும் பார்க்கலாம். வாங்க வினாக்குள்ளே போகலாம். குருத்தெலும்பு மீன்களின் பெயர் காரணம் என்ன? குருத்தெலும்பு மீன்களை நம்ம கான்ட்ரிக்டிக்ஸ்னு சொல்கிறோம். கான்ட்ரிக்டிக்ஸுங்கிற பேர் எதனால் வந்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ கடினமான தோல் மற்றும் பிளக்காய்டு செதில்கள், ஸோ இதனால் பேர் வந்திருக்கா? வேட்டையாடும் வழக்கம், அதன் மூலமாக பேர் வந்திருக்கா? உடல் வெப்பநிலை மாறும் விலங்குகள், ஸோ அதை வச்சு பேர் வந்திருக்கா? கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்ட பெயர் கான்ட்ரோஸ் என்றால் குருத்தெலும்பு மற்றும் இக்திஸ் என்றால் மீன். ஸோ 4 ஆப்ஷனில் எதை பொறுத்து இந்த குருத்தெலும்பு மீன்களுக்கு பேர் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கடினமான தோல் மற்றும் பிளக்காய்டு செதில்கள் வச்சு பேர் கிடையாது. ஸோ வேட்டையாடும் வழக்கத்தின் மூலமாகவும் பேர் கிடையாது. ஸோ உடல் வெப்பநிலை மாறும் விலங்குகளை வச்சும் நம்ம
பேர் வைக்கிறது கிடையாது. கான்ட்ராக்டிக்ஸ்ங்கிறது கிரேக்க மொழியிலிருந்து வந்த வார்த்தை. ஸோ கான்ட்ரோஸ் அப்படின்னா குருத்தெலும்புன்னும், இக்டிஸ்னா மீன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு தான் குருத்தெலும்பு மீன்களுக்கு கான்ட்ராக்டிக்ஸ்னு பேர் வந்திருக்கு. ஸோ இதை பொறுத்து டி ஆன்சர் கரெக்டாக இருக்குது. வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். குருத்தெலும்பு மீன்களின் பெயர் காரணம் என்ன என்ற வினாவுக்கு சரியான விடை கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்ட பெயர் கான்ட்ரோஸ் என்றால் குருத்தெலும்பு மற்றும் இக்திஸ் என்றால் மீன் என்கிறது சரியாக இருக்குது. நீங்களும் இதை தான் ஆன்சராக பண்ணியிருப்பீங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ குருத்தெலும்பு மீன்களின் புறசட்டக அமைப்புகள் என்னென்ன? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பிளக்காய்டு செதில்கள் மற்றும் கடினமான தோல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டாவது சைக்ளாய்டு செதில்கள் மற்றும் கடினமான தோல் கொடுத்துருக்காங்க. மூன்றாவது தடிமனான தோல் மற்றும் கானாய்டு செதில்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நாலாவது டீனாய்டு செதில்கள் மற்றும் மென்மையான தோல் கொடுத்துருக்காங்க. ஸோ செதில்களை பொறுத்து பிளக்காய்டு செதில்கள், சைக்ளாய்டு செதில்கள், டீனாய்டு செதில்கள் மற்றும் கானாய்டு செதில்கள் 4 வகை இருக்குது. குருத்தெலும்பு மீன்களை பொறுத்த வரைக்கும் பிளக்காய்டு செதில்கள் காணப்படும். மீதி இருக்கக்கூடிய சைக்ளாய்டு, கானாய்டு மற்றும் டீனாய்டு செதில்கள் எல்லாமே எலும்பு மீன்களில் காணப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை பொறுத்து குருத்தெலும்பு மீன்களில் காணப்படும் புறசட்டக அமைப்புகளில் பிளக்காய்டு செதில்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ பிளக்காய்டு செதில்களும் மற்றும் கடினமான தோலும் புறசட்டகத்தில் குருத்தெலும்புகளில் காணப்படுது. ஸோ சைக்ளாய்டு செதில்கள் எலும்பு மீன்களில் காணப்படுறதுனால இந்த ஆன்சர் தவறு. ஸோ அடுத்தது கானாய்டு செதில்களும் எலும்பு மீன்களில் காணப்படுது, அதனால் இதுவும் தவறு. டீனாய்டு செதில்களும் எலும்பு மீன்களில் காணப்படுது. ஸோ குருத்தெலும்பு மீன்களில் இந்த 3 இல்லாததுனால 3 ஆன்சரும் தவறாக நம்ம கருதுகிறோம். ஸோ இதை பொறுத்து பிளக்காய்டு செதில்கள் மற்றும் கடினமான தோல்ங்கிறது சரியான விடையாக இருக்குது. வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். குருத்தெலும்பு மீன்களின் புறசட்டக அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கிற வினாவுக்கு பிளக்காய்டு செதில்கள் மற்றும் கடினமான தோல்ங்கிறது சரியான விடையாக இருக்குது. ஸோ வாங்க அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். குருத்தெலும்பு மீன்களின் செரிமான மண்டலத்தின் பண்புகள் என்ன? ஸோ செரிமான மண்டலத்தில் என்னென்ன பண்பு இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வயிற்றுப்புறத்தில் வாய். வயிற்றுப்புறத்தில் வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகுப்புறத்தில் வாய் இருக்கா, வயிற்றுப்புறத்தில் வாய் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஸோ வயிற்றுப்புறத்தில் வாய் இருக்குது. ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது பற்கள், மாறுபாடடைந்த பிளக்காய்டு செதில்கள். ஸோ பற்கள்ங்கிறது மாறுபாடடைந்த பிளக்காய்டு செதில்கள்ங்கிறது சரியாக இருக்குது. அடுத்தது பற்கள் பின்னோக்கி வளைந்து காணப்படும். ஸோ இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆற்றல் மிக்க தாடைகள். தாடைகள் மிகவும் வலுவான தாடையாக இருக்குது. அப்போ ஆற்றல் மிக்க தாடையும் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது அனைத்தும் சரியானவை. ஸோ கொஸ்டினை பொறுத்து அனைத்தும் சரியானதுங்கிறது கரெக்டான விடையாக இருக்குது. வயிற்றுப்புறத்தில் வாய் காணப்படும், பற்கள், மாறுபடைந்த பிளக்காய்டு செதில்கள், பின்னோக்கி வளைந்து காணப்படும், ஆற்றல் மிக்க தாடைகள் காணப்படும். ஸோ அனைத்தும் சரியாக இருக்கிறதுனால நமது விடை அனைத்தும் சரியானவைன்னு இருக்குது. வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ குருத்தெலும்பு மீன்களின் செரிமான மண்டலத்தின் பண்புகள் என்னென்ன அப்படிங்கிற வினாக்கு அனைத்தும் சரியானவைங்கிறது சரியான விடையாக இருக்குது. என்ன மாணவர்களே, இன்றைக்கு நம்ம வகுப்பில் குருத்தெலும்பு மீன்களை பற்றியும் அதை சார்ந்த வினாக்கள், விடைகள், அதற்கான விளக்கங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த காணொலியில் வேற ஒரு கான்செப்டை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.